ப்ராஃபிட் பேனல்ஸ சப்ஸ்கிரைப் பண்ற எல்லா நண்பர்களுக்கும் என்னோட மனமார்ந்த நன்றிகள். இப்ப நம்ம இந்த வீடியோல கோ சார்ட்டிங் அப்ளிகேஷன்ல இருக்கக்கூடிய ஓஐ டேட்டா வச்சு நம்ம என்ன பண்ண போறோம்னா, மார்க்கெட்ட எப்படி ஈஸியா ஐடென்டிஃபை பண்றதுன்றத பார்க்க போறோம். சோ இந்த வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி 2024ல என்ன சப்போர்ட் பண்ண எல்லா நண்பர்களுக்கும் நான் வந்து ஃபர்ஸ்ட் நன்றி சொல்லிட்டு தான் இந்த 2025 ஸ்டார்ட் பண்ணனும்னு ஒரு பிளான் பண்ணிட்டு இருந்தேன். அதுக்கான சரியான டைம் கிடைச்சதுக்கு நான் என்ன பண்றேன் இப்போ, ஃபர்ஸ்ட் என்னோட நண்பர்கள் எல்லாருக்குமே நான் நன்றி சொல்லிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணலாம், இந்த வீடியோ வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். சோ என்னோட ஃபர்ஸ்ட் நன்றி வந்து பார்த்தீங்கன்னா, என்னோட யூடியூப் ஃபாலோவர்ஸ் இருக்கீங்களா? சோ உங்களுக்கு தான் என்னோட நன்றிகள். ஏன்னா நீங்க வந்து குடுக்கக்கூடிய ஒவ்வொரு சப்போர்ட்டும், ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷனும், பிளஸ் பாசிட்டிவ் கமெண்ட், நெகட்டிவ் கமெண்ட் எல்லாமே சேர்ந்து தான் என்னையும் ஒரு பெட்டரான பெர்சனா மாத்துச்சு. உங்களுக்கு நெறைய உழைக்கணும்ன்ற ஒரு மோட்டிவேஷன் வந்து எனக்கு குடுத்துச்சு. சோ அதுக்கான முதல் நன்றிகள். இந்த 2024ல நான் அதிகமா யாருக்கு கடமைப்பட்டுருக்கேன், அதிகமா நன்றிகள் நான் யாருக்கு சொல்லணும்னா, என்கிட்ட யாரெல்லாம் ஸ்டூடெண்ட்டா ஜாயின் பண்ணீங்களோ, அந்த 63 பேருக்குமே ரொம்ப நன்றிகள். ஏன்னா, நீங்க குடுத்த ஒவ்வொரு ஃபீஸ் மணியும் என்னோட கஷ்ட காலத்துல உதவுச்சு. நீங்க குடுத்த ஃபீஸ் மணினால தான் நான் இன்னைக்கு இங்க இருக்கேன். சோ என்னைக்குமே நான் வந்து உங்களுக்கு நன்றி கடன் பட்டிருப்பேன். அதனால தான் நான் புதுசா என்ன கத்துக்கிட்டாலும் அத உங்க கூட ஷேர் பண்ணிக்கிறேன். இன்னைக்கும் கிடையாது. நான் என்னைக்குமே புதுசா ஒரு விஷயம் நான் கத்துக்கிட்டேன்னா, அது உங்க கூட கண்டிப்பா ஷேர் பண்ணிப்பேன். அண்ட் முக்கியமா நம்ம கிளாஸ் பார்த்தீங்கன்னா, ஃபீட்பேக்ஸ் குடுக்குறீங்க இல்லையா? உங்க எல்லாருக்குமே ரொம்ப நன்றிகள். ஏன்னா, உங்க வாயிலிருந்து ஒரு அப்ரிசியேஷன் வரும்போது தான், நம்மளோட கிளாஸ் வந்து எந்த அளவுக்கு நான் குடுத்த எஃபோர்ட் வந்து ஒர்க் ஆயிருக்குன்றது உங்களுக்கு நல்லா தெரிய வருது. சோ உங்க எல்லாருக்குமே வந்து ரொம்ப நன்றிகள். கண்டிப்பா உங்களால என்ன பண்ண முடியும், மார்க்கெட்ல வின் பண்ண முடியும். டிராவல் பண்ணிட்டே வாங்க. நம்ம இன்னும் லைஃப் டைம் நம்ம என்ன பண்ணலாம், இன்னும் டிராவல் பண்ணிட்டு போலாம். அண்ட் முக்கியமா 2024ல நான் கஷ்டம்னு நினைக்கும்போது, YouTube மூலியமா ஃப்ரெண்டான நண்பர்கள் நெறைய பேர் என்ன பண்ணீங்க, எனக்கு பணம் குடுத்து வருவீங்க. உங்களுக்குமே என்னோட மனமார்ந்த நன்றிகள். சரிங்களா? எல்லாமே தேங்க்ஸ் சொல்லி தான் ஸ்டார்ட் பண்ண நெனச்சேன் சொல்லிட்டேன். இப்ப நம்ம என்ன பண்ணலாம், டாபிக் உள்ள போயிடலாம். Googleல போயிட்டு கோ சார்ட்டிங் டைப் பண்ணுங்க. டைப் பண்ணதுக்கு அப்புறம் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ரிசல்ட் வருது இல்லையா? அத வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கு அப்புறம் உங்களுக்கு டாப்ல பிரைசிங்ன்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் வரும். அந்த பிரைசிங் கிளிக் பண்ணீங்க அப்டின்னா, நீங்க என்ன பண்ண வேண்டியதா இருக்கும், இந்தியா என்எஸ்இ பிரீமியம் இருக்கு இல்லையா? இந்த டேட்டாவ நீங்க பர்ச்சேஸ் பண்ண வேண்டியதா இருக்கும். நான் என்ன பண்றேன், மந்த்லில வந்து வச்சுக்கிறேன். உங்களுக்கு மொத்தமா ரூ. 1500 வரும். நீங்க இந்த டேட்டா பர்ச்சேஸ் பண்றீங்க அப்டின்னா, உங்களுக்கு மார்க்கெட் ப்ரொஃபைல், ஆர்டர் ஃப்ளோ எல்லாமே சேர்ந்தே வந்துரும். சரிங்களா? சோ பை பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம வந்து ஆல்ரெடி பை பண்ணி வச்சாச்சு. சோ ஒன்ஸ் நீங்க பை பண்ணதுக்கு அப்புறம் இங்க ப்ராடக்ட் இருக்கு இல்லையா? அத கிளிக் பண்ணி ஆப்ஷன் டெஸ்க்ன்னு இருக்கு இல்லையா? இத வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. நீங்க ஆப்ஷன் டெஸ்க் ஓப்பன் பண்ணீங்க அப்டின்னா, இங்க செயின், ரிஸ்க், சார்ட் அனாலிசிஸ் சொல்லிட்டு ஏகப்பட்ட விஷயங்கள் நம்ம வந்து உள்ள குடுத்துருப்பாங்க டூலு. நீங்க இத அதிகமா பயன்படுத்த தேவையில்ல. இங்க ஓப்பன்ஸ் இருக்கு இல்லையா? இத மட்டும் பயன்படுத்துங்க. நம்ம என்ன பண்ண போறோம், இந்த வீடியோல இத பத்தி தான் வந்து மெயினா பார்க்க போறோம். ஏன்னா ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் இது. சோ ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்றேன், அந்த ஓப்பன்ஸ கிளிக் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ணதுக்கு அப்புறம் இங்க டாப்ல வந்து பாருங்க, ஓஐ சென்ஸ், ஓஐ சேஞ்ச், பெர்சன்டேஜ், ஓஐ சேஞ்ச் சொல்லிட்டு டாப்ல வருமா? இந்த பக்கம் இருக்கிறது ஃபுல்லாவே கால் ஆப்ஷன். இந்த பக்கம் இருக்கிறது உங்களுக்கு ஃபுல்லாவே புட் ஆப்ஷன். இது வந்து நீங்க எப்படி ட்ரெண்ட் ஐடென்டிஃபை பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னா, இங்க ஓஐ சென்ஸ் இருக்கு இல்லையா? இதுல வந்து ஒவ்வொரு ஸ்ட்ரைக் பிரைஸ்க்குமே ஷார்ட் பில்டப்பா, லாங் அன்வைண்டிங்கா எல்லாமே வந்து குடுத்திருப்பாங்க. இத பார்த்து நீங்க என்ன பண்ணிடலாம் அழகா, மார்க்கெட் எந்த பக்கம் மூவ்மென்ட் குடுக்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்குன்றது நீங்க தெரிஞ்சுக்கலாம். சோ இதுக்கு முக்கியமா நீங்க என்ன பண்ண வேண்டியதா இருக்கும், ஃபர்ஸ்ட் நீங்க வந்து பிரைஸ் ஆக்ஷனா இருக்கட்டும், இல்ல நம்ம யூஸ் பண்ற மாரி மார்க்கெட் ஃப்ளோ, ஆர்டர் ஃப்ளோவா இருக்கட்டும். ஃபர்ஸ்ட் நீங்க ட்ரெண்ட் கண்டுபிடிச்சிட்டீங்க அப்படின்னா, ட்ரேட் பண்றதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஃபர்ஸ்ட் என்ன பண்றோம் உங்களுக்கு, இந்த ஷார்ட் பில்டப்னா என்ன, லாங் அன்வைண்டிங்னா ஃபர்ஸ்ட் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு அப்புறம் என்ன பண்ணலாம், இந்த டூல்குள்ள வரலாம். இது வந்து முக்கியமா வாட்ச் பண்ணுங்க. ஏன்னா ரொம்ப இம்பார்ட்டன்ட். லாங் பில்டப் அப்படின்னா உங்களுக்கு ட்ரெண்ட் இண்டிகேட் பண்ணும். லாங் அன்வைண்டிங்ன்றது டவுன் ட்ரெண்ட் இண்டிகேட் பண்றது. ஷார்ட் பில்டப் பண்றது அதுவுமே டவுன் ட்ரெண்ட் இண்டிகேட் பண்ணும். ஷார்ட் கவரிங்ன்றது அப் ட்ரெண்ட இண்டிகேட் பண்ணும். சரிங்களா? அண்ட் இன்னொரு விஷயம், இந்த கால் ஆப்ஷன் பிரீமியம் இருக்கு இல்லையா? இந்த கால் ஆப்ஷன் பிரீமியம் எப்போ வந்து இன்கிரீஸ் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மார்க்கெட் அப் ட்ரெண்ட்ல போறப்ப. புட் ஆப்ஷன் பிரீமியம் எப்போ இன்கிரீஸ் ஆகும்னு பார்த்தீங்கன்னா, மார்க்கெட் டவுன் ட்ரெண்ட்ல போறப்ப. ஆப்ஷன் பையர்ஸ் எப்போ புராஃபிட் பண்ணுவாங்கன்னா, பிரீமியம் ரைஸ் ஆகும்போது, அதாவது பிரீமியம் வந்து ஒரு ரூ. 100 வாங்கியிருக்காங்கன்னா, அது 110, 120 போகும்போது என்ன பண்ண முடியும், ஆப்ஷன் பையர்ஸால புராஃபிட் பண்ண முடியும். அண்ட் ஆப்ஷன் செல்லர்ஸ் வந்து எப்போ புராஃபிட் பண்ணுவாங்கன்னா, பிரீமியம் வந்து இறங்கும்போது, இப்போ ஒரு ரூ. 100 விக்கிறாங்க அப்படின்னா, பிரீமியம் என்ன ஆகணும் உங்களுக்கு, ரூ. 80, ரூ. 70 சொல்லிட்டு கீழ இறங்கணும். அப்படி இறங்குனா தான் ஆப்ஷன் செல்லர்ஸ் வந்து புராஃபிட். இந்த 4 வந்து மைண்ட்ல ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்னா, இதுதான் என்ன பண்ண போகுது உங்களுக்கு, மார்க்கெட் எந்த பக்கம் போகுதுன்றத இண்டிகேட் பண்ண போகுது. கால் ஆப்ஷன் தனியாவும், புட் ஆப்ஷன் தனியாவும் பிரிச்சுக்கலாம். சோ இதான் நீங்க வந்து கேர்ஃபுல்லா வாட்ச் பண்ணக்கூடிய ஒரு இடம். ஏன்னா நெறைய பேர் வந்து இங்க தான் தப்பு பண்ணிடுறீங்க. இப்போ கால் ஆப்ஷன்ல லாங் பில்டப் நடக்குது அப்படின்னா, என்ன அர்த்தம்? பொசிஷன் வந்து புதுசா பை பண்றாங்கன்னு அர்த்தம். அப்ப பை பண்ணாங்கன்னு அர்த்தம் உங்களுக்கு மார்க்கெட் மேல போகுதுன்னு அர்த்தமா? சோ லாங் பில்டப்னா உங்களுக்கு அப் ட்ரெண்ட் கால் ஆப்ஷன்ல. அண்ட் ஷார்ட் பில்டப் நடக்குது கால் ஆப்ஷன்ல. அப்படின்னா என்ன அர்த்தம்? எப்போ முதல்ல ஷார்ட் பில்டப் பண்ணுவாங்க? மார்க்கெட் வந்து இறங்கும்போது நினைச்சா தான் என்ன பண்ணுவாங்க? மார்க்கெட்ட வந்து செல் பண்ண ஆரம்பிப்பாங்க. அதாவது கால் ஆப்ஷன்ல செல் பண்ண ஆரம்பிப்பாங்க. சோ நீங்க ஷார்ட் பில்டப் கால் ஆப்ஷன்ல பார்த்தீங்கன்னா, மார்க்கெட் என்ன பண்ண போகுதுன்னு அர்த்தம்? டவுன் ட்ரெண்ட்ல போக போகுதுன்னு அர்த்தம். சரிங்களா? நெக்ஸ்ட் இப்போ கால் ஆப்ஷன்ல லாங் அன்வைண்டிங் நடக்குதுன்னா என்ன அர்த்தம் உங்களுக்கு மார்க்கெட்ல? டவுன் ட்ரெண்ட் போகுதுன்னு அர்த்தம். எதுக்காக? இப்போ கால் ஆப்ஷன் பை பண்றாங்க இல்லையா? பை பண்றவங்க புராஃபிட் பண்றதுனா என்ன பண்ணுவாங்க? அந்த கால் ஆப்ஷன வந்து செல் பண்ணுவாங்க. சோ லாங் அன்வைண்டிங்ன்றது கால் ஆப்ஷன செல் பண்றதுன்னு அர்த்தம். அதாவது பை பண்ண பொசிஷன செல் பண்றதுன்னு அர்த்தம். சோ அப்ப நீங்க லாங் அன்வைண்டிங் பார்க்குறீங்கன்னா கால் ஆப்ஷன்ல மார்க்கெட் வந்து இறங்க போகுதுன்னு அர்த்தம். சரிங்களா? நெக்ஸ்ட் இப்போ ஷார்ட் கவரிங். ஷார்ட் கவரிங் என்னன்னா, இங்க ஷார்ட் பில்டப் பண்ணியிருந்தாங்க இல்லையா? அவங்கலாம் என்ன பண்ணுவாங்கன்னா, பொசிஷன் வந்து ஸ்கொயர் ஆஃப் பண்ணுவாங்க. ஸ்கொயர் ஆஃப் பண்ணது தான் ஷார்ட் கவரிங் பண்ணுவாங்க. அப்போ கால் ஆப்ஷன்ல ஷார்ட் கவரிங் நடக்குதுன்னா, மார்க்கெட் என்ன பண்ண போகுதுன்னு அர்த்தம்? அப் ட்ரெண்ட்ல போக போகுதுன்னு அர்த்தம். இது வந்து உங்களுக்கு எல்லாருக்குமே வந்து காமனா தெரிஞ்ச ஒரு விஷயம் தான். கால் ஆப்ஷன் பொறுத்தவரைக்கும். பட் புட் ஆப்ஷன் தான் வந்து உங்களுக்கு ப்ராப்ளமே வரும். ஏன்னா, நான் அதுக்காக தான் பண்ணேன்.
கால் ஆப்ஷன் பிரீமியம் வந்து எப்ப ரைஸ் ஆகும், புட் ஆப்ஷன் பிரீமியம் எப்ப ரைஸ் ஆகும்ன்றது நான் கிளியரா வந்து மென்ஷன் பண்ணியிருக்கேன் சரிங்களா? ஓகே. இந்த பக்கம் பார்த்துட்டோமா? இப்ப இந்த பக்கம் வரலாம். புட் ஆப்ஷனோட லாங் பில்டப் இருக்கு இல்லையா? இந்த புட் ஆப்ஷன்ல எப்ப லாங் பில்டப் நடக்கும்? மார்க்கெட்டு டவுன் ட்ரெண்ட்ல போனா தான் புட் ஆப்ஷன்ல வந்து லாங் பில்டப் நடக்கும். ஏன்னா, மார்க்கெட்டு டவுன் ட்ரெண்ட்ல போனா தான் புட் ஆப்ஷன் பிரீமியம் என்ன ஆகும் உங்களுக்கு? இன்கிரீஸ் ஆகும். சரிங்களா? சோ புட் ஆப்ஷன் லாங் பில்டப் நடக்குதுன்னு அர்த்தம் மார்க்கெட்டு டவுன் ட்ரெண்ட்ல போக போகுதுன்னு அர்த்தம். புட் ஆப்ஷன்ல ஷார்ட் பில்டப் நடக்குது அப்டின்னா, மார்க்கெட்டு மேல போகுதுன்னு அர்த்தம். ஏன்னா, புட் ஆப்ஷன் செல் பண்ணான்னு அர்த்தம். இதுக்கப்புறம் மார்க்கெட் கீழ விழாது. அதனால தான் என்ன பண்றாங்க? புட் ஆப்ஷன செல் பண்றாங்க. சோ நீங்க ஷார்ட் பில்டப் பார்த்தீங்கன்னா, புட் ஆப்ஷன்ல மார்க்கெட்டு அப் ட்ரெண்ட்ல போகுதுன்றது ஒரு இண்டிகேஷன் குடுக்கும். உங்களுக்கு புட் ஆப்ஷன்ல லாங் அன்வைண்டிங் ஆகுதுன்னா என்ன அர்த்தம்? மார்க்கெட்டு அப் ட்ரெண்ட்ல போகுதுன்னு அர்த்தம். சோ புட் ஆப்ஷன் வந்து எப்போ லாங் அன்வைண்டிங் லாங் அன்வைண்டிங் அர்த்தம் ப்ராஃபிட் புக்கிங் சொல்லியிருந்தேன்னா, யார் யாரெல்லாம் புட் ஆப்ஷன பை பண்ணாங்களோ, அவங்க வந்து ப்ராஃபிட் புக் பண்றாங்கன்னு அர்த்தம். சோ எப்போ வந்து புட் ஆப்ஷன்ல ப்ராஃபிட் புக் பண்ணுவாங்க? இதுக்கப்புறம் மார்க்கெட் இறங்காது. ஏறப்போகுது தெரிஞ்சா என்ன பண்ணுவாங்க? யாரெல்லாம் புட் ஆப்ஷன் பை பண்ணாங்களோ வந்து ப்ராஃபிட்ட புக் பண்ணுவாங்க. கரெக்ட்டா? சோ நீங்க வந்து புட் ஆப்ஷன்ல லாங் அன்வைண்டிங் பார்த்தீங்கன்னா, மார்க்கெட்டு மேல போகுதுன்னு அர்த்தம். அண்ட் சேம் மார்க்கெட் புட் ஆப்ஷன்ல ஷார்ட் கவரிங் நடக்குது. அதாவது யார் யாரெல்லாம் புட் ஆப்ஷன செல் பண்றாங்க இல்லையா? அவங்க வந்து ஷார்ட் கவரிங் பண்றாங்களோ, அப்ப மார்க்கெட் என்ன பண்ண போகுதுன்னு அர்த்தம். டவுன் ட்ரெண்ட்ல போகுதுன்னு அர்த்தம். ஏன்னா, ஒரு புட் ஆப்ஷன் செல் பண்ணா என்ன அர்த்தம்? இதுக்கப்புறம் மார்க்கெட் இறங்காது. ஏற சொல்ல என்ன பண்றாங்க? இவங்க ஷார்ட் பில்டப்பே பண்றாங்க. சோ, மார்க்கெட் இதுக்கப்புறம் ஏறாது. இறங்க போகுதுன்னு நெனச்சா, அப்ப என்ன ஆயிடும் உங்களுக்கு? செல் பண்ண எல்லாருக்குமே லாஸ் வரும் இல்லையா? அப்ப என்ன பண்ணுவாங்க? அவங்க செல் பண்ணது எல்லாமே கவர் பண்ண ஆரம்பிப்பாங்க தான் ஷார்ட் கவரிங்ன்னு நம்ம சொல்லுவோம். சோ, நீங்க ஷார்ட் கவரிங்க புட் ஆப்ஷன்ல பார்த்தீங்கன்னா, மார்க்கெட் என்ன பண்ண போகுதுன்னு அர்த்தம்? டவுன் ட்ரெண்ட்ல போக போகுதுன்னு அர்த்தம். சோ, இந்த ஒரு 4 டேட்டா பாயிண்ட்ஸ் வந்து கிளியரா வாட்ச் பண்ணிக்கோங்க. சரிங்களா? இதுதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். புரியலன்னா இன்னொரு டைம் ரிப்பீட் பண்ணி பாருங்க. இப்ப நம்ம என்ன பண்ணலாம்? அந்த டேட்டாக்குள்ள போயிடலாம். இப்ப நான் என்ன பண்ணிருக்கேன்னா, பேங்க் நிஃப்டியோட ஓஐ சார்ட் தான் எடுத்து வச்சிருக்கேன். இப்ப நீங்க பேங்க் நிஃப்டியோட ஸ்ட்ரைக் பிரைஸ்லாம் வந்து போட்டிருக்கான். இவன் வந்து இப்ப கரண்ட்டா இருக்கக்கூடிய ஸ்பாட் பிரைஸ். இது வந்து உங்களுக்கு கால் ஆப்ஷன்ல இந்த மணி. இது வந்து கால் ஆப்ஷன்ல அவுட் ஆஃப் தி மணி. இதே மாரி புட் ஆப்ஷன்ல அவுட் ஆஃப் தி மணி. இது வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இந்த மணி. சோ நீங்க என்ன பண்ண போறீங்கன்னா, இந்த ஓஐ சென்ஸ் இருக்கு இல்லையா? இந்த ஓஐ சென்ஸ கம்பேர் பண்ணி தான் ட்ரெண்ட் எப்படி இருக்குன்றத கண்டுபிடிக்க போறீங்க. இப்ப நான் ஜஸ்ட் உங்களுக்கு அந்த எக்ஸாம்பிள் வந்து காட்டுறேன் பாருங்க. இப்போ கால் ஆப்ஷன் ஃபுல்லா என்ன பண்ணிருக்காங்க உங்களுக்கு, எல்லா ஸ்ட்ரைக்லயுமே ஷார்ட் பில்டப். உங்களுக்கு கால் ஆப்ஷன் எப்பங்க விப்பாங்க? மார்க்கெட் மேல போவாது, இறங்க போகுதுன்னு தெரிஞ்சா என்ன பண்ணுவாங்க? கால் ஆப்ஷன் விப்பாங்க. ஏன்னா, ஆப்ஷன் செல்லருக்கு மார்க்கெட் கீழ போனா தான் ப்ராஃபிட். அதாவது ஆப்ஷன் செல் பண்றாங்க இல்லையா? செல் பண்ண பிரீமியம்ல இருந்து பிரைஸ் இறங்குனா தான் ப்ராஃபிட். சோ ஒருத்தர் கால் ஆப்ஷன செல் பண்றாங்கன்னா, எதனால செல் பண்ணுவாங்க? இதுக்கப்புறம் கால் ஆப்ஷன் பிரீமியம் ஏறாது. கால் ஆப்ஷன் பிரீமியம் இறங்கும்னு தெரிஞ்சா செல் பண்ணுவாங்க அதிகமா. சோ ஏகப்பட்ட ஷார்ட் பில்டப் நீங்க பார்க்குறீங்களா? அப்பன்னா கால் ஆப்ஷன்ல என்ன தெரியுது உங்களுக்கு? மார்க்கெட் இறங்க போகுதுன்னு தெரியுது. அப்போ டவுன் இண்டிகேட் பண்ணுதா? அப்ப நீங்க ஆப்போசிட்ல பாருங்க. அவுட் ஆஃப் தி மனி புட் ஆப்ஷன் ஃபுல்லாமே லாங் பில்டப். இந்த மணி புட் ஆப்ஷன் எல்லாமே லாங் பில்டப். அண்ட் இன்னும் டீப் இந்த மணி போனீங்க அப்படின்னா, ஷார்ட் கவரிங். யார் யாரெல்லாம் புட் ஆப்ஷன செல் பண்ணாங்களோ அவங்க என்ன பண்றாங்க? லாஸ வந்து புக் பண்றாங்க. ஏன் லாஸ புக் பண்றாங்க? லாஸோ ப்ராஃபிட்ட ஏன் புக் பண்றாங்க? மார்க்கெட் அகைன் திரும்பி கீழ வரப்போது என்ன பண்ணாங்க? எல்லா செல் பண்ணவங்களும் திரும்பி ஸ்கொயர் ஆஃப் பண்றாங்க. சோ லாங் பில்டப் பிளஸ் ஷார்ட் கவரிங். எந்த சைட்ல? புட் ஆப்ஷன் சைட்ல. இது டவுன் ட்ரெண்ட் இண்டிகேட் பண்ணுது. கால் ஆப்ஷன் சைட்ல ஒட்டுமொத்தமா ஷார்ட் பில்டப் எல்லா சைடுமே. இது என்ன பண்ணுது உங்களுக்கு மார்க்கெட் டவுன் ட்ரெண்ட் இண்டிகேட் பண்ணுது. அப்போ நீங்க மார்க்கெட் ஃபுல் ஆர்டர் ஃப்ளோ பயன்படுத்தி டவுன் ட்ரெண்ட் பக்கம் நீங்க என்ட்ரி போறீங்க அப்படின்னா என்ன பண்ணலாம் நீங்க தைரியமா இந்த ஒரு டேட்டா வச்சுட்டு நீங்க உங்க ட்ரேட வந்து ஹோல்ட் பண்ணலாம். இது வந்து ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு எட்ஜ், எக்ஸ்ட்ரா ஒரு கன்ஃபர்மேஷன் நமக்கு வந்து கிடைக்கும் சரிங்களா? இப்ப நான் என்ன பண்றேன் உங்களுக்கு ஷார்ட் பில்டப் அண்ட் லாங் பில்டப் இருக்கு இல்லையா? அந்த 2 பக்கத்துல இருக்கக்கூடிய டேட்டாவ வச்சு நம்ம ட்ரெண்ட் எப்படி கண்டுபிடிக்கணும்? அது எந்த டைரக்ஷன்ல போகும்ன்றத நான் வந்து என்ன பண்றேன், ஒரு டேபிள் மாரி போட்டு காட்டுறேன். இப்போ இந்த டேபிள வந்து பாருங்க. கால் ஆப்ஷன்ல லாங் பில்டப்பும், ஷார்ட் கவரிங்கும் நடந்து, புட் ஆப்ஷன்ல ஷார்ட் பில்டப் பிளஸ் லாங் அன்வைண்டிங் இது நடந்துச்சுன்னா, மார்க்கெட் என்ன பண்ணும் உங்களுக்கு? அப் ட்ரெண்ட் நோக்கி போகும்ன்றத ஒரு இண்டிகேஷன் குடுக்கும். அதேபோல கால் ஆப்ஷன்ல ஷார்ட் பில்டப்பும், லாங் அன்வைண்டிங்கும் நடந்து, புட் ஆப்ஷன்ல லாங் பில்டப்பும், ஷார்ட் கவரிங்கும் பார்க்குறீங்க அப்படின்னா, உங்களுக்கு மார்க்கெட் என்ன பண்ணும்? டவுன் ட்ரெண்ட் நோக்கி போகுன்ற அந்த ஒரு வியூ நம்ம எடுத்துக்கலாம். கால் ஆப்ஷன்லயும் ஷார்ட் பில்டப் நடக்குது. புட் ஆப்ஷன்லயும் ஷார்ட் பில்டப் நடக்குதுன்னா, மார்க்கெட் என்ன பண்ணணும் அன்னைக்கு ஃபுல்லா? சைட்வேஸ்ல போயிட்டு 2 பக்கமும் பிரீமியம் வந்து கரைய ஆரம்பிக்கும். சோ, நீங்க வந்து என்ன பண்ணலாம்? இந்த மாரி 2 பக்கமும் ஷார்ட் பில்டப் பண்றப்பலாம், நீங்க வந்து காஷியஸா ஆப்ஷன் பை பண்ணாம அவாய்ட் பண்ணிக்கலாம். சோ, இது வந்து நம்ம என்ன பண்ணலாம்? இந்த ஒரு டூல் மூலியமா நீங்க அழகா தெரிஞ்சுக்கலாம். ரொம்ப ரேரா தான் என்ன பண்ணும்னா, இந்த பக்கமும் லாங் பில்டப் நடக்கும். இந்த பக்கமும் லாங் பில்டப் நடக்கும். எப்போ லாங் பில்டப் நடக்கும்னா, இப்போ ஈவன்ட் பட்ஜெட்லாம் வருது இல்லையா? அப்ப என்ன பண்ணுவாங்கன்னா, கால் ஆப்ஷன் பக்கமும் நல்லா வயலன்ட்டா மூவ் பண்றதுக்கு பார்ப்பாங்க. புட் ஆப்ஷன் பக்கமும் வயலன்ட்டா மூவ் பண்றதுக்கு பார்ப்பாங்க. சோ, இந்த மாரி ஈவன்ட் பெரிய, பெரிய ஈவன்ட் வரும்போது உங்களுக்கு 2 பக்கமும் பிரீமியம் வந்து பயங்கரமா லாங் பில்டப்ல இருக்கும். சோ, அப்ப மார்க்கெட் என்ன பண்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. 2 பக்கமும் ஏதாச்சும் ஒரு பக்கம் ரொம்ப வயலன்ட்டா மூவ்மென்ட் குடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. சோ, இந்த ஒரு டேபிள மறக்காம ஞாபகம் வச்சுக்கோங்க. சோ, இந்த ஒரு டேட்டா தான் என்ன பண்ண போகுது உங்களுக்கு ட்ரேடிங்ல வந்து பயன்படுத்த போகுது. சரிங்களா? இங்க பாருங்க ஐடிசி வந்து இந்த மணி ஃபுல்லா என்ன பண்றாங்க உங்களுக்கு? லாங் பில்டப். அதேபோல இங்கலாம் வந்து பார்த்தீங்கன்னா, ஷார்ட் பில்டப் வந்து ஃபுல்லா ஷார்ட் பில்டப் பிளஸ் லாங் இது 2மே என்ன பண்ணுது உங்களுக்கு மார்க்கெட் இது வந்து மேல போன்னு இண்டிகேட் பண்றான். அதே சமயம் இங்க பார்த்தீங்கன்னா 455, 460 ஸ்ட்ரைக் எல்லாம் வந்து லாங் அன்வைண்டிங் பிளஸ் ஷார்ட் பில்டப். அப்ப என்ன பண்ணுது ஐடிசியுமே
மார்க்கெட் மேல போகும். அப்படியே மேல போனாலும் 485 தாண்டாதுன்றது இண்டிகேட் பண்ணிடுச்சு. என்ன பண்றாங்க? அதுக்கு மேல ஃபுல்லா செல்லர்ஸோட கண்ட்ரோல்ல மார்க்கெட் இருக்கு. இங்க இருந்து பையர்ஸ் என்ன பண்றாங்க? 485 பையர்ஸும் வெளிய போக ஆரம்பிச்சுட்டான். சோ அது ஒரு கிளியர் இண்டிகேஷனா மார்க்கெட் இதுக்கப்புறம் மேல போகும்ன்னு சொல்லிட்டு இந்த கரண்ட் டேல இந்த மாரி உங்களுக்கு வந்து ஒரு எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு கிடைச்சுச்சுன்னா ட்ரேட் பண்ணும்போது, உங்களோட ட்ரேடிங் எட்ஜ் வந்து இன்னும் அதிகமா இன்கிரீஸ் ஆகும். நீங்க பிளாங்க்கா நான் சொல்லிக் குடுத்தத வச்சு அப்படியே ட்ரேட் பண்ணாதீங்க. நல்லா பிராக்டிஸ் பண்ணுங்க. உங்களுக்கு எந்த அளவுக்கு லைவ் மார்க்கெட்ல இதோட சப்போர்ட் கிடைக்குதுன்றத ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுங்க, லைவ் மார்க்கெட்ல உட்காந்து ஒரு 1 மாசம் பிராக்டிஸ் பண்ணுங்க. பிராக்டிஸ் பண்ணி உங்களுக்கு வந்து ரிசல்ட் நல்லா கிடைக்குதுன்னா, அதுக்கப்புறம் நீங்க மனிய யூஸ் பண்ணி ட்ரேட் பண்ணும்போது, இந்த மெத்தடையும் உங்க ட்ரேடிங்ல பயன்படுத்துங்க. கண்டிப்பா உங்களோட எட்ஜ் வந்து இம்ப்ரூவ் ஆகும். சரிங்களா? இந்த ஒரு வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா இருந்துச்சுன்னா, நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு என்ன டாபிக்ஸ் தெரியணும்னு நினைக்கிறீங்களோ, அத பத்தி ஒரு கமெண்ட் பண்ணுங்க. நான் டைம் கிடைக்கும்போது கண்டிப்பா அதுக்கான வீடியோ மேக் பண்றேன். நெக்ஸ்ட் சந்திப்போம். பாய்.